டேட் புருஷா. ஹலோ, என்ன ஒரு டிஃப்ரெண்டா இருக்கலாம்? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா வெளியே போ. அது கதவு லாக்ல இருக்குமா? ஏய், நீ தான் லாக் பண்ண. சோ பாத்ரூம்ல வேணா போய் மாத்து. அது சக்காயிடுச்சுடா. ஒழுங்கா சாவியை கொடுத்துட்டு வெளியே போய் கொஞ்ச நேரம் நின்று மாட்டிட்டு பட்டுன்னு கூப்பிட்டுறேன். சரி, நான் பார்க்க மாட்டேன். பாப்பேன்னு எனக்கு தெரியும், வேணாம். பார்க்க மாட்டேன்டி, எனக்கு வேலை இருக்கு. சரி மகேஷ், பார்க்க கூடாது. ஏதோ பண்ணாத, நான் பார்க்க மாட்டேன். திரும்பி தான் இருக்கணும், பார்க்க கூடாது. நானும் பொறுமையா இருந்தா இவன் நம்ம பொறுமைய சோதிக்கிறா. இதுக்கு மேல அடக்க முடியாது. சரி, நல்லா இருக்கும். மகேஷ், தள்ளி போ. என்ன தள்ளி போன்ட்டு தள்ளி போறதுக்கு தான் இப்படி நீ பார்க்க வச்சியோ? எஸ், என்ன மகேஷ்? ஓய், என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? போடா மகேஷ், கையை எடு. ஈடுன்னு இப்படியே நார்மலா சொன்னா எப்படி? ஸ்டார்ட் பண்ணலாமா? போடா நாட்டி பாய். பண்ணட்டா? நான் மட்டும் பண்ண மாட்டீங்க பாரு. நீ தொடர இடம்லாம் தப்பு. பாடி எனக்கு தான், அதுக்கப்புறம் ஏன்டி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? எவ்வளவு வேலை இருக்கு இதுல. எனக்கு நீ ஒரு குழந்தை பத்தி தெரியா? எனக்கு புரியல. குழந்தை பத்தி தருவானா? எனக்கு ஒரு பெண் குழந்தை பெத்து தெரியா? விட்டு போக மாட்டேன்ல, அதுக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை பெத்து தெரியா? புருஷா, எனக்கு ஆசை வேண்டாம், என் ஆசை. உன் விருப்பம் தான் என் விருப்பம். உனக்காக நான் பெண் குழந்தை என்ன 10-15 பெண் குழந்தை கூட பெற்று தருவேன்டா. என்ன மருதுலா, உனக்கு இதெல்லாம் ஓகேயா? இல்லாம தான் நான் இதுக்கெல்லாம் சொன்னேனாடா. எனக்கு எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம். பொண்ணோட விருப்பம் தான் என் விருப்பம். அப்படின்னா சில பல வேலைகள் பார்க்கலாமா? எஸ். Marcus. ரொமான்ஸ் தான் போல. எப்போ வந்தீங்க? அட்மின் பார்த்து போட்டாங்களே, அடி உன்மூச்சினை, அப்பவே வந்துட்டோம். சரி, நல்லா இருங்க. எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்கு. பண்ணலாமா? பண்ணாடி பொண்டாட்டி. சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி பூந்துட்டீங்களே. அந்த நிறைய நாங்க போறோம். அவங்க போனதும் இதெல்லாம் நடக்குதுடா. ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம்.
ஏஞ்சலா, இதெல்லாம் உனக்கு சம்மதம் தானே? செல்ல பொறுக்கி, இதுக்கெல்லாம் சம்மதம் தான்டா. அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு அழகா இருக்கே, என்னென்னமோ தோணுது. என்னடி இரு. வாடி குளிக்கிறதுனா சொல்லு, சேர்ந்தே குளிக்கலாம். டேய், அதான் நல்ல நாள் குளிச்சு கொடுக்கறேன்னாங்களே, அதுக்குள்ள என்ன அவசரம்? நல்ல நாள் குறிச்சு கொடுக்குற வரைக்கும் அவன் சர்ச் பண்ணலாமே. ப்ளீஸ் ஒன்று கொடு, இல்லைன்னா எல்லாமே நடந்துடும். நடக்கும் நடக்கும். ரொம்ப ரொமான்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் கொடுக்குறேன். ஒய், என்ன போட்டு குளிச்சா இவ்வளோ வாசமாக இருக்க முடியும்? என்னதான் பேசுவாங்கன்னு பார்ப்போம். அருண் பேபி இல்லையா? என்கிட்டலாம் பேச மாட்டியா? இன்னைக்கு சுமங்கலி பூஜை ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம், அதுக்கு என்ன? அதான் என் மஞ்சள் குங்குமம் வைக்க கூப்பிட்டேன். என்ன வளர்ற? கல்யாணம் பண்ண பொண்ணுங்களுக்கு தானே மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. அவர் தான் நீ கல்யாணம் பண்ணுறாரு. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவன் கட்டின தாலி என் கழுத்துல தான் இருக்கு. என்ன பார்த்துக்கோ. என்ன பண்றது? அப்படின்னா இவன் நம்ம மேல இன்னும் அதே லவ்ல தான் இருப்பா. ஆனா இவ்வளவுதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்ற? இது அவன் கட்டினதுதான். பிரெக்னன்சியான இது ஆதாரமும் இந்த டாக்குமெண்ட்ல தான் இருக்கு. இதுல பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. வந்த ஒரு பேஷனோட தான் நான் இதை பிரிண்ட் பண்ணேன். அப்புறம் இந்த தாலியை நானே கட்டிக்கிட்டேன். அபி, என்னதான் இருந்தாலும் அருண் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அவன். உனக்கு அவன் இல்லவே இல்லடி. நடுவில் நீ வந்தா உன்னை கொல்ல கூட துணிய மாட்டேன். இல்லைன்னா பரவாயில்ல. நான் போறேன். அவளாதான் கட்டிக்கிட்டோம். ஓ, அப்ப கட்டிக்கிட்டானா? அப்ப இந்த ரிப்போர்ட்டை நான் பொய்யா கேட்குறேன்? எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்ல. அது எப்படி வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம கல்யாணம் ஆகி நம்மளுக்குள்ள எல்லாமே நடந்துச்சுல, அப்படின்னா நமக்கு குழந்தை பிறக்கணும்ல. ஆனா ஏன் பிறக்கல? இப்பதான் எனக்கு புரியுது. என்னோட குழந்தை இன்னும் பிறக்கல இருந்ததுதானே அவளை கல்யாணம் பண்ணேன். அப்படி இல்லை அபி. எனக்கு தெரியும் இன்னும் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிருக்கேன். நீ இப்படி பேசுறது எனக்கு புரியுது அபி. நீ பேசாத அபி, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் நான் இனிக்கிறேன். எனக்கு என்ன நீ இப்படிலாம் பேசணும்னு ஆசையாடா? நீ பண்றது அப்படிடா. அபி, இது பாரு அபி, எனக்கு நீ வேணும். நான் அவளை பார்க்கல அபி. ஆனா அவன் அது என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல அபி. ஆனா நீ இப்படி கேள்வினா பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அபி. நீ மட்டும்தான் எனக்கு வேணும். நீ மட்டும்தான் எல்லாமே எனக்கு. நீ இனிமே என்கிட்ட பேசாத. நீ யாரு